செம்மையா ஹேங் ஆகுது. பேஜ் நம்பர் சொல்லுங்களேன் மித்ரா. ஆ கரெக்ட். கடா சூப்பரா. இப்போ மாத்தல மாத்திட்டாங்க உங்களுக்கு. ஆமாண்டா இல்லஸ்ட்ரேஷன் 5 இது. முன்னாடி சீசன் தான் இருந்ததா? சரி இப்ப நான் இல்ல ஒன் இல்லஸ்ட்ரேஷன் 2 பக்கமா இவ்வளவுதான் நான் மேக்கப் படி டிசிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனே. ஓகே ரைட். சி எக்ஸ்ஒய்இசட் கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா கம்பெனி வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ப்ராடக்ட் பி வந்து 5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்களாம். ஓகே. அட் ஃபுல் கெப்பாசிட்டி ஒர்க் பண்றாங்க. பிக்கு வந்து செல்லிங் பிரைஸ் 50. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க.
இங்க பாருங்கண்ணா, கிவன் என்ன கொடுத்துருக்கோம்னா, ப்ராடக்ட் பிக்கு வந்து ப்ராடக்ட் பிக்கு வந்து 5 மணி நேரம் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகுதுடா. ஓகே, பியோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எஸ்பி வந்து 50 rupees. மார்ஜின் ஒன்றும் இல்லை செல்லம், வேரியபிள் காஸ்ட். ஓகேவா, 30 per unit. A10, a component part could be made on the same mission in 2 hours for marginal cost of 5 rupees per unit. அதாவது A10 என்ற ஒரு காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ப்ராடக்ட் பி டேக்ஸ் A10 என்ற ஒரு காம்பனன்ட் பார்ட்டை வந்து சேம் மிஷின்ல, அதே மிஷின் இவங்க பண்ற அதே மிஷின்ல 2 ஹவர்ஸ்ல பண்ணலாமா. A10 என்ற ஒரு காம்பனன்ட் 2 ஹவர்ஸ் பண்ணலாமா. மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ அதுக்கு, 5 ரூபாய் per யூனிட். ஓகேவா, சப்ளையர் என்ன சொல்றான்னா, நீ 12 ரூபாய் 50 பைசா கொடு ஒரு யூனிட்டுக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த பார்ட்டே கொடுக்குறேன். அப்பனா என்னன்னா, இது மேக்கிங் சார்ஜ், இது பையிங் காஸ்ட். இதான் சொல்லுமா மேக் பை டிசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, should the company make or buy A10, assume that mission hour வந்து லிமிட்டிங் ஃபேக்டர். மிஷின் அவர் லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட், பாட்டில் நெக். ஓகேவா, இப்ப பாருங்க, செல்லிங் பிரைஸ் பர்டிகுலர்ஸ் பர் யூனிட், யூனிட்ஸ் டோட்டல். ஸோ செல்லிங் பிரைஸ் என்ன, 50 ரூபா. கரெக்டா, என்னோட மார்ஜினல் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் 30 ரூபா. கரெக்டாடா. அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் பியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, 20 ரூபா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். 5 ஹவர்ஸ் ஆகிறதாம் ஒரு யூனிட் பண்றதுக்கு, 5 ஹவர்ஸ் ஆகுதான். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு ஃபார்முலா சொன்னீங்க தெரியுமா மித்ரா மத்தியானம் மேம், லிமிட்டிங் ஃபேக்டரோட ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா செல்லம். அதான் இப்போ நம்ம அந்த கீ ஃபேக்டர் கரெக்ட், இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். எதுக்கு, இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கான ருபீஸ். ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய், இது இந்த ப்ராடக்ட் பியோடது. இப்போ இதே இதை வந்து நான் A10 காம்பனன்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். எப்படி பாருங்க, it takes 5 hours to produce 1 unit. 1 unit of B ப்ராடக்ட்டுக்கு 5 மணி நேரத்துக்கு 20 ரூபாய் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா, ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாயா, கரெக்டா, ஒரு யூனிட் ஆஃப் பிக்கு 5 ஹவர்ஸா, இது மூணுத்தையும் கிளப் பண்ணலாமா, கரெக்டா, புரியுதா சொல்லுமா கீர்த்தனா மித்ரா நந்தனா. இந்த சொல்றேன், இங்க பாருடா, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இந்த அமௌண்ட்டா, கான்ட்ரிபியூஷன் 1 யூனிட் ஆஃப் பிக்கு 20 ரூபாய், ஒரு யூனிட் ஆஃப் பி பண்றதுக்கு 5 மணி நேரம். கரெக்டா, அப்ப அந்த ஒரு யூனிட் கரெக்ட் பண்ணலாமா. அப்போ 5 மணி நேரத்துக்கு 20 சொல்லலாமா, சொல்லலாமா. சோ அப்போ கான்ட்ரிபியூஷன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, 20/5 which is 4 ரூபாய். புரியுதா, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமாடா. so which is 4 ரூபாய் per hour. ஓகே, அப்பனா A10 இப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே கரெக்டா. A10 என்ன பண்றாங்க, இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்ப பாருங்க, A10 இது ஃபுல்லா கிவன், இது கிவன்.
இல்ல இவங்களை வேணா மேல இதெல்லாம் கிவன்ரா. இது தனி, இது தனி ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஐயோ. ஓகே. ஏட்டனுக்கு என்ன சொல்றான்? ஏட்டனுக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகுறது டு மீ மேனுஃபேக்சருக்கு 2 ஹவர்ஸ் எடுக்கிறதுன்றான். இப்ப பாருங்க, ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4. அப்போ A10 takes 2 hours to be manufactured on machine which is producing B. ரியல் காஸ்ட் ஆஃப் A10ன்றத வந்து எப்படி சொல்லலாம்? இந்த கான்ட்ரிபியூஷன் இதுக்கு எவ்வளவு ஆகிறது நம்மளுக்கு? 5 ரூபாய் பர் ஹவர் ஆகுறது. கரெக்டா? அதை தவிர அவங்க எவ்வளவு சொல்றாங்க அங்க? The supplier price is 12 rupees. 5 ரூபாய் பர் யூனிட் ஆகுறது. சாரி 20/5. சாரி கண்ணா, 4 per hour. அப்போ இந்த so real cost of A10 to the company வந்து காஸ்ட் ஆஃப் கம்பெனி என்னடா பண்ணணும்னா, இந்த ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர் ஆறுதான் இல்லம்மா? இல்ல 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 சாரி, கான்ட்ரிபியூஷன் பர் ஹவருக்கு 4 ரூபாய். அப்போ கான்ட்ரிபியூஷன் 2 ஹவருக்கு எவ்வளோ? 4 இன்டூ 2 8. கரெக்டா? 8 ரூபாயா? ஸ்டெப் நம்பர் 5. அப்போ ரியல் காஸ்ட் ஆஃப் there is a இங்க தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இதுவாகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் காஸ்ட் ஆஃப் A10 will be marginal cost. Marginal cost na variable cost. Marginal cost of AA10 plus contribution lost. அப்படின்னா என்ன? அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். Contribution lost for using the machine A10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. டு டிட்டர்மைன் தி ரியல் காஸ்ட் ஆஃப் எனி ப்ராடக்ட், வேரியபிள் காஸ்ட் ஆஃப் A10. வேரியபிள் காஸ்ட் ஆஃப் A10ன்றது வந்து 5 per யூனிட். அது பண்றதுக்கு எவ்வளவு ஆகுறது? 5 ரூபாய். அட் த சேம் டைம் இந்த இது பண்றதுனால மிஷின் A10ல நான் எவ்வளவு ப்ராஃபிட் லூஸ் பண்றேன்? 8 ரூபாய். கரெக்டா? அதுதான். அதாவது ஐடியலா சொல்லணும்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் தி நியூ ப்ராடக்ட் or new component plus the opportunity cost of not opportunity cost of not ஆமா, opportunity cost வந்து foregone because foregone for இது என்ன ப்ராடக்ட் இது சொல்லும்? இது என்னது? இது A10 காம்பனன்ட். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் foregone for using the machine for A10. அதாவது என்னன்னா, இந்த கரண்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹவருக்கு வந்து 4 ரூபாய் ப்ராஃபிட் ஈல்ட் ஆகுதுடா. நான் அந்த 2 மணி நேரத்தை இந்த காம்பனன்ட் யூஸ் பண்றதுக்காக எடுத்தேன்னா இழக்கிறேன்ல, அந்த இழப்பு தான் 8 ரூபாய். புரியுதா எல்லாருக்கும்? செல்லம்ஸ் புரியுறதா இல்லையா? சி, ஒரு பெனிஃபிட் ரியல் பண்றது
அதோட காஸ்ட் பிளஸ் நான் என்ன இழக்கிறேன், அந்த ப்ராடக்ட் பியை இங்க யூஸ் பண்ணாம நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஐம் பேசிக்லி ஹவு மச் ப்ராஃபிட் ஐம் லூசிங். ஒரு சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஓவர்ல? ஒரு சப்ளை டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் வந்து அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ணியிருக்கிறதுனால நான் ப்ராஃபிட் இழக்கிறேன்றத நம்ம இங்க இன்கார்பரேட் பண்றோம்ல, அதுதான் இங்க பண்றோம் நம்ம. புரியுதா கான்செப்ட்? செல்லமா இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்லயும் நம்ம படிப்போம்டா. So marginal cost of new component plus opportunity cost foregone for using the machine for this component, A10 component instead of product B. அதான் இங்க கான்செப்ட். அப்ப இது 8 5 என்ன 13 ரூபாய். ஓகே, இப்போ நீங்க பாருங்க கண்ணா, மேக்கிங் சார்ஜ் 13 ரூபாடா, பையிங்கே 13 ரூபாய் 50 பைசா அவன் சொல்றான். இப்போ நீங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? மேக் பண்ணுவீங்களா பை பண்ணுவீங்களா? இப்படி கேக்குறேன்டா. பிரியாணி உங்களுக்கு மேக் பண்றதுக்கு 13 ரூபாய் ஆகுதுடா, கடையில 12 ரூபாய் 50 பைசாக்கு கிடைக்கிறது. எது ஆஃப் பண்ணிப்பீங்க கீர்த்தனா? ஏன்டா இவ்ளோ யோசனை அதுக்கு? பிரியாணி இவ்ளோ ரூபாய்க்கு கிடைக்குமா கிடைக்காதா? 50 பைசா தான்ல. பட் ஒரு பிளேட்டுக்கு பாருடா, நீ ஒரு 1000 பிளேட் பண்ற, எவ்வளவு லாபம் பாரு. 1000 பிளேட்டுக்கு பண்ற. ஆ செல்லம், நீ காஸ்ட் அக்கௌண்டன்ட்ரா, நீ எப்பவுமே பெருசா யோசிக்கணும் செல்லம். இப்ப இதே நீ ஒரு இப்படி வச்சுக்கோயேன், அப்ப பாரு இவ்ளோ 100 லாக் யூனிட்ஸ் நீ பண்ற. அப்ப எவ்வளோடா உனக்கு லாபம்? எவ்வளோ உனக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ்? 50 லட்சம் ரூபாய், சரி 50,000 ரூபாயா? 50 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ். ஓகேவாடா? அதான் இந்த சம் புரியுதா எல்லாருக்கும்? கீர்த்தனா, அவுட் ஆஃப் 5 எவ்வளவு புரியுது? சூப்பர். சம்மல்ல, இந்த சம் வந்துட்டு தான் சூப்பரா இருக்கும்டா. நீங்க டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கீங்களோ இல்லையோ, நான் டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருப்பேன். சூப்பர். நந்தனா, இந்த சம் புரியுதா நந்தனா? சூப்பர். அந்த பிரியாணியை மட்டும் விட்டுறாதீங்க ஐசிடபிள்யூ முடியிற வரைக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்ச விஷயமோ அதோட கனெக்ட் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். மித்ரா காரு, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? சூப்பர். சரி, நான் அப்போ இந்த புக்ல இருந்து இனிமே கோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் ஐ எம் நாட் லீவிங் எனி சம்ஸ். சொல்லுமா, இல்லஸ்ட்ரேஷன் 4 சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதே மாதிரி சம்ன்றா, கரண்டா பாருங்க. அப்புறம் அவன் வந்து 11 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஆஃபரிங் த செல்லிங் சப்ளையர் ஆஃபர் டு செல் த ப்ராடக்ட் 11 ரூபாய்க்கு கொடுக்குறான். நீங்க ஒரு இது கண்டுபிடிங்க. அப்புறம் அடுத்த இது வந்து 12 ரூபாய்க்கு நீங்க கண்டுபிடிக்கிறது கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிரேம் இண்டஸ்ட்ரி நான் எடுக்கிறேன். பிரேம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டெப்தா எடுப்பேன். ஸோ where the choice of one course of action requires that an alternative course of action being given up, the financial benefits that are foregone or sacrificed are known as opportunity cost. Opportunity cost represents the lost contribution to the profits arising from the best alternative foregone. They arise only when the resources are scarce and have alternative uses. Opportunity cost must therefore be included in the analysis when presenting relevant information for decision making. புரிஞ்சுதா செல்லம்? இது நல்லா ஆக்சுவலா இவங்க இது துக்லாம் வரத சசிவர்ணம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். அவங்க தெரியாம இப்படி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம மாத்திக்கலாம் ஸ்டார்டிங்ல. இதை படிச்சுட்டு அந்த கான்செப்டா ஆக்சுவலா சூப்பரா இருக்குடா நியூ சிலபஸ். இல்ல 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 இல்ல, இந்த நியூ இதுவே சம்ஸ்லாம் அழகா இருக்கு. அழகா இருக்குன்னு இல்ல, நல்லா இருக்கு. ஸோ இது கிரீன். ஓகே, நாளைக்கு வந்து we will see
ஆ இந்த இந்த புக்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் மட்டும் மாத்துறேன்டா. ஏன் இவ்ளோ gap? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஒரு பால்லயும் ஒரு ஒரு தான் இருக்கா? ஏய் எனக்கு இந்த சம்லாம் சொல்லி தரும்போது அப்படியே பாஷன்ரா எனக்கு. ஏய் நாங்க 1999ல இருந்து இந்த சம் படிக்கிறேன்டா நான். இந்த சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சம். செல்லம், மித்ரா, இது ஸ்டேஜ் 1ல இருக்குல்ல மித்ரா அந்த சம்ம. பார்க்கலையா? வாட் இஸ் திஸ் தி கிரேட் மித்ரா அப்படி சொல்லலாம். ஸ்டேஜ் 1 சம் இது. நான் எடுக்கிறேன். சொல்லிருவீங்களா? ஓகே. மார்ஜினல் காஸ்டிங் எப்படின்னா அப்படியே இது சாப்பிட சாப்பிட பலாப்பழம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா. ம். ஃபார்மேட் தான்டா ரொம்ப ஒரு 5% மட்டும்தான் ரொம்ப ட்விஸ்டிங்கா அப்படிலாம் இருக்கும். அப்படியே அந்த ஃபார்மேட் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா பூந்து விளையாடிட்டு போயிட்டே இருக்கும். ஸ்டேஜ் 2ல நீங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் சொல்லலாம். சூப்பர். எனக்கு ஆக்சுவலா அந்த மார்ஜினல் காஸ்டிங் இருக்குல்ல, ஒரு 3 மணி நேரம் அப்படி எடுத்து உட்காந்து உங்க கூட உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாட் ஐம் நாட் கெட்டிங் டைம். ஏன்டா உங்க சார் லீவே பிரேக்கே எடுத்துக்க மாட்டாரா? கண்டினியூஸ் டெய்லி கிளாஸஸா? ஏதாவது ஐயோ என்னடா ஒரு மாதிரிலாம் சொல்ற. சரி ஓகே. அப்படியா? சரி சரி. இது எப்படி இது அப்படியே ஒரு ஃப்ளோ. ஓ. ஓ. ஐயோ அப்படியா? ஐயோ. ஐயோ. சரி அவர் ஏதோ பிளான்ல ஒர்க் பண்றாரு. ஆனா எப்படி அவர் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறாரா இல்ல வேற ஃபேக்கல்டிஸும் எடுப்பாங்களா? ஓஹோ. ஓகே ஓகே. இதெல்லாம் முடிச்சிட்டாங்களாடா செகண்ட் குரூப்? மார்ஜினல் காஸ்டிங் முடிச்சிட்டாங்களா உங்களுக்கு செல்லம்? எக்ஸாம்க்கு ஒரு மாசம் முன்னாடியா? ஆ. ஓ. ஓ ஓகே ஓகே. ஓ. ம். ஒருவேளை. ம். ஓ அப்படியா? ஓ ஓகே ஓகே. டார்ச் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் செகண்ட் குரூப் ஏன் அவர் பண்ணல அப்படின்னா ஒருவேளை அந்த காஸ்டிங்கோட எக்ஸ்டென்ஷன் தான் செகண்ட் குரூப்ல இருக்கு. ஓ. ஓ. ம். ஆமா. ஆ. ஓ.
ஆ ஆ ஆ ஆ ஆ. ஓ. ஓ. தெரில ஒரு டிஃப்ரெண்டா ஸ்ட்ராட்டஜி போல இருக்கும். ஓகே செல்லம்மா. ஏதாவது நடுவுல ஒன் டே ஏதாவது கேப் வந்ததுன்னா எனக்கு சொன்னீங்கன்னா மற்ற கிளாஸஸ்லாம் கொஞ்சம் இப்படி ஓரம் மட்டிட்டு உங்க கூட உட்காந்துப்பேன். ம். மார்ஜினல் காஸ்டிங் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்டா. நிஜமாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்துட்டே வந்துடணும். ஓகே செல்லம். பார்ப்போம் நாளைக்கு நல்ல விதமாக சூப்பராக போகணும் எல்லாருக்கும். எனக்கு கீர்த்தனா உனக்கு டைமிங் வந்துட்டுனா கொஞ்சம் சொல்லுடா. நாளை. ஆ. செல்லம் காத்தாலெல்லாம் கிளாஸ் இல்லையா? சூப்பர். ஏய் செல்லம்மா நாளைக்கு எனக்கு 9 to 10 வந்து பிகாம் கிளாஸ் மட்டும் நேன்னு இருக்குடா. ஒரு நிமிஷம்.